அடப்பாவமே இப்படியா வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடியணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வெக்கே என்கிற வெங்கட் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லவ் ஸ்டோரியை வந்து சொன்னார். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு எண்டிங் ஒரு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது வரும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு பெயினை கொடுக்கும். அது என்ன அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2017 வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் மூலமாக வந்து யாரோ ஒரு பொண்ணு கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு க்ரஷ் ஃபீலிங் வந்திருக்கு. 2 பேருமே வந்து ஒரு லவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருந்திருக்காங்க. பட் இனிஷியலாக வந்து ஒன் சைட் லவ் மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா எல்லாமே எனக்கு ஏற்ற அந்த ஒரு பொண்ணு எனக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு உமன் அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டேட் போனோம், நல்லா இருந்தது. செகண்ட் டேட் வந்து நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து ஜிம்முக்கு வந்து என்னை வந்து வர சொன்னாங்க. எனக்கு வந்து ஜிம்முக்கு போனால் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு ஜிம்முக்கு கம்பெனிக்கு வா அப்படின்னு சொல்லி வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து எனக்கு அந்த டைமில் வந்து இயர்லி 15,000 வந்து பே பண்ணணும். எனக்கு வந்து அவ்வளோவா காசு கிடையாது என்கிட்ட. ஸோ நான் அதனால் வந்து நான் யோசித்தேன். சரின்ட்டு திடீர்னு எனக்கு ஈவினிங் கால் பண்ணி அவங்க டக்குன்னு வா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் ஜிம்முக்கு போகிறேன். நீ சைன் மட்டும் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்காக அவங்க 15,000 வந்து பே பண்ணி என்னை வந்து அங்கே ஜிம்மில் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ஜும்பா டான்ஸ் போனோம், டான்ஸ் கிளாஸ் போனோம். எல்லாமே நல்லா தான் வந்து போயிட்டுருந்தது. ஆனால் அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி நாளாக இருந்தது நாங்கள் மீட் பண்ணது. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டோம், ரீல் போஸ்ட் பண்ணோம். இதெல்லாமே வந்து நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது நான் அவங்கள அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த நாள் ஜிம்முக்கு போகிறதுக்கு கால் பண்ணுறேன். எதுவுமே ரெஸ்பான்ஸ் கிடையாது. நான் மெசேஜ் பண்ணுறேன். அவங்க என்ன அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. என்னை விட்டு அவங்க தள்ளி போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது. எனக்கு என்ன பெயின்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க காரணம் சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல அவங்க காரணமே வந்து சொல்லாமல் அவங்க விலகி போனது தான் வந்து எனக்கு பெயின்ஃபுல்லாக இருந்தது. நான் கேட்டேன், எந்த ரீசனாக இருந்தாலும் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். பட் வந்து அந்த இடத்துல அவங்க சொல்லாமல் போனது எனக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவரோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த அந்த ஒரு ஸ்டோரியை வந்து சொன்னார். ஸோ இந்த மாதிரி இவரோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் அசீமோட ஸ்டோரி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் கவர் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த செகண்ட் லவ்வில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணுறேன். ஸோ ஃபுல் ரிவ்யூ ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.